பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேறு பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த சத்தியத்தை துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் முழுசாக கேளுங்க. ஒரு மாபெரும் வெளிப்படுத்தலை நீங்கள் நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள். இப்படியும் ஒரு வசந்த வேதத்தில் இருக்குதா, இயேசு சொல்லி இருக்கிறாரான்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க. மார்க்கின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 44வது வசனம். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாய் இருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். அதாவது அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாய் இருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். இவ போட்டதே வேற. இயேசுதான் அதை சொல்றாரு. இந்த ஏழை விதவை, அப்பொழுது அவர் தம்முடைய சீசரை அழைத்து காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றெல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்றார். யாரு? அப்பொழுது அவர் தம்முடைய சீசரை அழைத்து சொல்றாரு, என்னங்க இந்த ஏழை விதவை 2 காசு தானே போட்டா, அது எப்படி மற்ற எல்லாரை விட அதிகமாக போட்டா? இவ போட்டதே வேற. இவ போட்ட காணிக்கையே வேற. ஆமாம், நான் வேற மாதிரி ப்ரோ அப்படி ஒரு பாட்டு ஜட்ஜ் யார் பண்ணது. நாங்கள் வேற மாதிரி ப்ரோன்ற மாதிரி இவ போட்ட காணிக்கையே வேற. 2 காசு. அவங்கெல்லாம் 10,000 5,000 50,000 காணிக்கை போடுறாங்க. தங்கள் பரிமூலத்திலிருந்து எடுத்து காணிக்கை போட்டாங்க. இவ போட்டது 2 காசுன்றாரு. 2 காசு பெருசா, 50,000 காசு பெருசா? காமன் சென்ஸ் படி அதிகமாக 50,000 தான் பெரிய காணிக்க. ஆனால் இவ போட்ட 2 காசு அதிகமாக போட்டேன்னா இயேசுக்கு என்ன மைண்டு ஒரு இதாயிடுச்சா? அர்த்தம் அப்படி இல்லை. இவ போட்டது 2 காசாக இருந்தாலும் இவ போட்டதே வேற காணிக்க. ஆமாம், அதை தான் நிறைய பேர் மறந்துட்டாங்க. ஆமாம், இந்த செய்தி கேட்குற உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு காணிக்கையோடு சேர்த்து இன்னொன்று 2 காசு போட்டாலும் சரி, 5 ரூபா போட்டாலும் சரி, 10 ரூபா போட்டாலும் சரி, 1000 ரூபா போட்டாலும் சரி, 10,000 ரூபா காணிக்கை போட்டாலும் சரி, அந்த காணிக்கையோடு கூட ஒன்று கலந்து போடணும். அதை இவ கலந்துட்டா. அந்த கலந்து போட்டதுனால இவ போட்ட காணிக்கை அதிகமான காணிக்கைன்றாரு. அது என்ன கலந்தாவோ, என்னத்தை கலந்தா அந்த காணிக்கையில்? இயேசு. அல்லேலூயா. இயேசு என்ன கலந்தாரு காணிக்கையில்? கொல்கத்தா மலையில் இந்த ஏழை விதமான நச்சுன்னு பட்டுன்னு பாயிண்ட்டுக்கு வரேன் நான். இயேசு இந்த ஏழை விதவையின் வறுமையை சிலுவையில் ஏற்றுட்டாரா இல்லையா? ஏழை விதவை ஏழ்மையானார். இயேசு சிலுவையில் தரித்திரரானாரா இல்லையா? இந்த ஏழை விதவையினுடைய ஸ்தானத்தை சிலுவையில் ஏற்றுட்டாரு. ஏழ்மை, விதவை, வறுமை ஏற்றுட்டு இயேசு சிலுவையில் காணிக்கை போட்டாரா இல்லையா? என்னத்தை காணிக்கை போட்டார்? கையில் காசே இல்லையா? ஏழையான இயேசு கை 2 கை ஓட்டக்கை போட்டாங்க. சிலுவையில் ஆணி வச்சுட்டாங்க. 2 கையிலும் ஆணி வச்சு ஓட்டக்கை. தரித்திரம், அவ்வளோ தரித்திரம் இயேசு. அங்கே என்ன காணிக்கை போட்டார் இயேசு சிலுவையில்? எல்லாருக்கும் என்னது காணிக்கை போட்டார் சொல்லு? ஏழையான இயேசு சிலுவையில் என்னது போட்டது? ஜீவ ரத்தம். அதான் சுகந்த காணிக்கையாக, சுகந்தவாத ஜீவ சரீரம். அந்த தேவி நீதிட்டு உழித்ததில் பிதாவே இவர்களுக்கு மன்னிப்பு, சும்மா மன்னிப்பு வரும். அந்த 1 லிட்டர் ரத்தத்தை சுகந்த காணிக்கை குத்தாருப்பாரு. அதுதான் பெரிய காணிக்கை. நீ 10,000 ரூபாய்க்கு போயிட்டு இயேசு ஜீவ ரத்தம் தேவனுக்கு தனக்கு உலகத்து கொடுக்காம நன்மை தேமையிலேருந்து காணிக்க போகிறது. நாடு செல்ல, ஊடு செல்ல, பார்க்க கசுப்பு, மாமியார் சண்டை, நாத்தனார் சண்டை, கொய்ந்தனார் சண்டை, அரசியல்வாதி சரியில், இப்படியே பார்க்க கசப்பெல்லாம் வச்சுக்கிட்டு நீ 50,000 காணிக்க போட்டால் கூட சின்ன காணிக்கை தான்.
சரி எதுமா நீ 50,000 காணிக்கை போட்டால் கூட அது தேவனுடைய பார்வையில் சின்ன காணிக்கை தான். நீ ஏழை விதவையிலிருந்து வறுமையிலிருந்து தனக்கு உண்டான எல்லா இது அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். எவ்வளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டார். அப்போ வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் வழியாக வராதோ அந்த பழுதற்ற பலியை எல்லாத்தையும் கர்த்தருக்கு ஒப்படைச்சிடுறா. முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. என்ன அன்பு? அந்த அன்பு ஜீவனையே கொடுக்குது. ஏசும் ஜீவனை ஜீவ ரத்தம் அதை குத்துட்டாலாம். அதனால் தேவனுடைய பார்வையில் இவ போட்ட காணிக்கை தான் பெரிய. இவ்வளோ அர்த்தங்குது இந்த வசனத்தில் தெரியுமா? அவர் சொன்ன வசனத்தில் இவ்வளோ அந்த ஏழை விதவையினுடைய இருதயம் அப்படிப்பட்ட இதயமாக இருந்துக்குது. போட்டது 2 காசு தான், சரியர் பிரகாரமாக 2 காசு தான் போட்டா. ஆனால் இதயத்தை அந்த பழுதற்ற பலி ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் வழியாக வந்ததை அந்த பழுதற்ற பலியை சுகந்த காணிக்காக கொடுக்குறேன்னு ஒரு மனநிலையோடு போட்டுக்கிறா பாரு. அதை இயேசு பார்த்துட்டார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இதயத்தை பார்க்குறாரு. இப்போ புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் பார்க்குறாரு. ஒன்று ஏஎப்டி சர்ச்சுக்கு போகிறேன், சோழவரத்தில் ஃபுல் சர்ச்சுக்கு போகிறேன், பாஸ்டர் சர்ச்சுக்கு போகிறது 10 ரூபா 20 ரூபா 40 ரூபா 50 ரூபா போடுற காணிக்க. அங்கே ஆவியானவர் பார்க்குறாரு உன் இதயத்தை. கிறிஸ்துவை சுகந்த பலியாக கொடுக்குறியா? தேவன் தனக்கு உலகத்துக்கு ஜீவஸ்வரம் நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக அந்த ஜீவ ரத்தத்தை போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் 10 ரூபா காணிக்கோ 1000 ரூபா காணிக்கோ 10,000 ரூபா காணிக்கோ. முதல்ல ஜீவ பலியே கொடுக்காம மாமியார்கிட்ட சண்டை போட்டு மாமனார்கிட்ட சண்டை போட்டு ஒரே பக்கம் கசப்பெல்லாம் வச்சுக்கிட்டு உலகத்துக்கும் கிறிஸ்து கொடுக்கறது கிடையாது. கிறிஸ்துன்னு என்னம்மா? இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமன்ற வாக்கு தத்துவம். பரலோக ராஜ்யமே தேவி நீதி துவைத்ததில் அதை பிதாவையும் மணிகள் ஆவியொப்பித்து ஜீவனை விட்டார். இயேசு சிலுவையில் பிதா கொடுக்குற காணிக்கை ஈட்டியால் கூட அதே சுகந்தவாதை காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுக்குறாரு. இப்போ இயேசு கையில் அட்டை தரித்திரமாயிட்டார்மா. சிலுவையில் ஏழ்மை கொலையானார். ஆனால் போட்டதெல்லாம் ஜீவ ரத்தத்துக்கு வேலை போட்டு வானத்தோடு சகல அதிகாரிங்க அதை தேவனுக்கு ஆதாம் முழு வலிச்சு செலுத்தினார். அந்த ஜீவ ரத்தம் உனக்கு இருக்குதா இல்லையா? நீ அதை போடலாமா இல்லையா? பிதாவாகி தேவனுக்கு ஆவி ஜீவ ரத்தம் ஈட்டியால் ஆதாம் முழு விளக்கத்துக்கு 3 நாள் அந்த ஏழை விதை வேணாயிட்டாரா? ஜோசிப்பன்னு ஒரு சரித்திராசிரிக்கிறார். ஜோசிபஸ் வேத வல்லுனர். இந்த வேத காலத்தில் நடந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நடந்ததெல்லாம் ஒரு சரித்திர புத்தகம் எழுதிக்கிறார். ஒவ்வொரு சம்பவத்துக்கும் ஒரு சரித்திரங்குது. அவர் வரலாற்று ஆசிரியராம் ஜோசிபஸ்ன்னு. எல்லாம் நீ பைபிள் காலேஜ் பச்சுன்னா தெரியும். இப்போ கூட அந்த புக்கு ஜோசிபஸ்ன்ற சரித்திர ஆசிரியர் என்ன பண்ணிக்கிறாரு, இந்த ஏழை விதவியை அப்படி பாராட்டினாரு அந்த இயேசு. அந்த ஏழை விதையினுடைய எதிர்காலம் எப்படி இருந்துச்சுன்னு போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாக்கா அந்த ஏழை விதை ஏழையாகவே இல்லையா. அதுக்கப்புறம் வீடு மாளிகை தோப்பு துறவெல்லாம் அவருக்கு நல்ல ஐஸ்வர்யவாட்டி ஆகிட்டாலாம் இயேசு பாராட்டுறதுனால. இது கவனி, அந்த விதவை கட்சியில் விதையை ஏழையாகவே இல்லையா. சரித்திராசிரியர் எல்லாம் சரித்திர புத்தகத்தை பைபிள் இல்லை, பைபிளுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஜோசிபஸ்னு ஒரு சரித்திர புத்தகம். பைபிளுங்கிற சம்பவத்துக்கெல்லாம் குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் இயேசுக்கு நடந்த சம்பவத்தெல்லாம் வச்சு ஒரு சரித்திர புத்தகம். அந்த வரலாற்று ஆசிரியர் ஜோசிபஸ் ஃபேமஸான புக்கு. அதில் இவளுடைய சரித்திரத்தை ஆராய்ச்சி பண்ணி எழுதிக்கிறாரு. இந்த ஏழை விதவை என்ன இல்லையா, ஏழையா இல்லையா. அதுக்கப்புறம் பெரிய ஐஸ்வர்யா மாட்டி நல்ல ஆசீர்வாதமாக வாங்கித்தான் போடப்பட்டது. அப்போது உள்ள என்ன இருக்குது, அந்த ஏழை விதவிக்கு இந்த கிறிஸ்துவை கொடுக்கணுன்ற ஒரு ஜீவ பலியை கொடுக்கணும். யாருக்கு? தேவனை கொடுக்கணும், முழு உலகத்தை கொடுக்கணும். அதுக்கப்புறம் 2 காசு போட்டான்னா 20 ரூபா போட்டான்னா 50 ரூபா போட்டான்னா ஏசுனா தேவநாயகத்தில் பச்சைத்தாள் மஞ்சத்தாள் 50 ரூபா கட்டு 5000 ரூபா கட்டெல்லாம் பாட்டு வாங்கிக்கிற கிடையாது. மனுஷனா வாங்கிடுவான், ஊழிக்காரவனா வாங்கிடுவார். பரவாயில்ல, இந்த விசுவாசி நிறைய காணிக்க போகிறான். ஆனால் கர்த்தர் இதயத்தில் ஜீவனுக்குதா ஜீவரத் இயேசுக்கு சாமட்ட வாக்கு தத்துங்குதா. அதை பிதாகுமார் ஆதாம் முழு சபிக்கிற ஆசிரிக்கிறாள், பகைக்கு நன்மை செய்கிறாள், சத்துருக்களை சிநேகிக்கிறாள், துன்பப்படுத்தி ஜபம் பண்ணுறாளா. இந்த ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாவி தோத்துறாளா, பசுத்தாவி இருக்கிறாளா, தேவதூரால பணிவிட செய்கிறாளா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாளா, அந்த ஜீவரத்தத்தை கொடுக்குறாளா தேவனுக்கு. ஆதாம் முழு உலகத்தை கொடுக்குறாளா.
இதுதான் மெயினாக பார்க்குறாரு. அதான் வேற மாதிரி, இது வேற மாதிரி. நாங்கள் வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி ப்ரோ, வேற மாதிரி. நீங்கள் வேற மாதிரி. ஆமாம், நன்மை தேவை ஊர் செல்ல, நாடு செல்ல, அரசியல்வாதி அந்த ஊழிக்கா செல்ல, இந்த ஊழிக்கா செல்ல, பேர் விசுவாசி ஊழிக்கார், ஒரே கசப்பு வெறுப்பு. அதோடு கூட வந்து காணிக்கையாக போட்டு கட்சியில் அற்புதம் நடக்கலைன்றது. அற்புதம் நடக்காது. ஏசு என்ன சொன்னார்? உங்கள் சகோதரிடத்தில் முன்பு உன் காணிக்கையை வைத்து விட்டு, மத்திய 5ஆம் அதிகாரத்தில் பாரு என்ன சொல்கிறாரு? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வேணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநகரத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வரும்போது உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில், அங்கே தானே பலிபீடத்தில் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. சகோதரத்தில் ஒப்புரவாகு, அதுக்கப்புறம் வந்து காணிக்கை செலுத்து. சகோதரன்கிட்ட பார்க்க காசு வச்சுனே இங்கே வந்து காணிக்கை செலுத்துந்தாக்கா அதுதான் சின்ன காணிக்கை, அற்ப காணிக்கை. அதுக்கு பேர் 5000 பேர் 10,000 ரூபா 5 லட்சம் செலுத்தினா கூட சரி. சகோதரன்கிட்ட பார்க்க காசு வச்சுனே இங்கே வந்து 5 லட்சம் காணிக்கை போட்டாக்கா அது அற்ப காணிக்கை, அற்புதம் நடக்காது. அந்த காணிக்கை வச்சுட்டு போய் ஒரு சகோதரன் ஒப்புருவாக்குன்னு என்ன பண்ணுறது? ஜீவ ரத்தம் குத்துரு, அவனுக்கு நன்மத்தை கொடுத்து பகைச்சிட்டு வந்துக்கிறேன் நீ சகோதரங்கிட்ட, மாமியார்கிட்ட, மாமனார்கிட்ட, நாத்தனார்கிட்ட, அரசியல்வாதிக்கிட்ட, பேர் விஷயம் அந்த ஊழிக்காரன் சரி, எந்த ஊழிக்காரன் சரி, இப்படி எல்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து காணிக்கை போட்டு அற்ப காணிக்கையாகவே போச்சு. கட்சியில் ஊழிக்கார்த்தா அந்த காணிக்கை எடுத்து நல்லா சாப்பிட்டு நல்லா கார் மகளாமாக்குறேன். உனக்கு ஒன்றும் வந்த அற்ப புரிஞ்சிச்சா இல்லையா? எல்லாருமே சொல்லிக்கிறார் பாருமா மத்திய 5ல். அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு, அங்கே போடாத, அதை வச்சுட்டு விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. தெளிவாக இது வசனம். போ, உன் சகோதரன்கிட்ட போ, ஒப்புரவாக. எப்படி ஒப்புரவாக? கிறிஸ்துவ கொடுத்தாதான் இயேசு தேவனி பரலோக ராஜ்யத்தையே கொடுக்கணும், A to Z. பாருமா, இயேசு சிலுவையில் காணிக்கான சுகந்த வாசல காணிக்கா. சகோதரர்கள்னா ஜனங்களுக்கு ஒப்புருவாகிறாரு. என்ன ஜீவ சரஜீவத்தை குத்தாரா இல்லையா? பிதாவாகிட்டு ஒப்புருவா, கைவிட்ட பிதா மேலே கோபமாக இருந்தாரா? காட்டி கொடுத்த யூதாஸ் மேலே பகையாக இருந்தாரா? இங்கே ரோம்பருக்கு பக்க காசு வயிறு நன்மத்தை காட்டினா இருந்தார். ஒப்புருவாகிறதுக்கு ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் காணிக்கை கொடுக்குறாரு. 3ஆவது நாள் உலகத்தையே வந்தாரியா காணி கொடுத்து. விசேஷ் கையில் ஒத்த காசு இல்லை, சில்லு ஏழையானார். புல் அரிக்கு இந்த செய்திக்காவது கோடி ரூபாய் நீ காணி கொடுக்கணும் எனக்கு. இல்லையா? இந்த மாதிரி சத்தியத்தை எங்கே கேட்க முடியுது உலகத்தில்? அதனால தான் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். அப்போது சிலுவையில் கைவிட்ட பிதா மேலே பிதா கைவிட்டாரு கோபமாக இல்லை. பிதாவே உலகில் ஆவிப்பித்து ஜீவன்றவாதி ஜீவ ஈட்டியால் குத்துருங்க. அதே ஜீவசர பிதாவே இவருக்கு மன்னி என்று சொல்லி அந்த ஒப்புருவா ஆதாம் வந்து மூடுவலத்து குத்தாரா இல்லையாம்மா? அந்த இயேசுவே அந்த ஜீவில் தேவி நீதிட்டு உயிர்த்ததல், அதுதான் காணிக்கை. அதான் நாங்கள் வேற மாதிரி ப்ரோ. நாங்கள் வேற மாதிரி. ஆமாம், எல்லோரும் மாதிரி கிடையாது. எல்லோரும் மாதிரினாக்கா எப்படி ஒன்றா போகுது. மடம் போட போகல, ஊர் செல்ல, நாடு செல்ல, அரசியல்வாசி, பொண்டாட்சி செல்ல, புருஷன் செல்ல, எல்லாமே சரியில்லை. உலகமே சரியில்லாருக்கு ஜீவ ரத்தம். இயேசுக்கு ஸ்கூல் ஆமட்ட வாக்கு தத்துவத்தை கொடுத்துட்டு அதை பிதாகுமார் கொடுத்துட்டு ஒரு 2 காசு போட்டால் கூட அது பெரிய காணிங்கன்னு இயேசு சொல்கிறார். இந்த ஏழை விதையை பார்த்து புரிஞ்சிச்சா இல்லையா? அந்த ஏழை விதைக்கு கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாடு இருக்குது. சபிக்குள் ஆஸ்வதி, பகைக்குள் நன்மை செய், சத்துக்களை சினை, துன்பப்பட்டு ஜபம் பண்ணு, கிறிஸ்துவை கொடு, தேவை நீதிட்டு உயிர்த்து பரலோக ராஜ்யத்தையே கொடு. அதுதான். அதனால தான் சொல்கிறாரு மார்க்கு 12ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணுறாரு? அவர்கள் எல்லாரையும் அதிகமாய் போட்டால், மார்க் 12, அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து
போட்டார். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். அதனால் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு தான் அதிகம். இயேசு சரி, இயேசு ரத்தத்துக்கு விலையே போட முடியாது. அதை போடும் முதல்ல பிதாவாகி தேவனுக்கு. அந்த இயேசுக்குள்ளே எல்லாம் நீக்குது. 2 காசு இல்லை, 5 லட்சம் இல்லை, 5 கோடி இல்லை, கோடா கோடி ஜீவ சர்ஜி வானத்துக்கு பரலோகம் வைக்குதா இல்லையம்மா? இயேசு சரி, இயேசு ரத்தத்தில் அது நம்ம சிலுவையில் சுகந்த காணிக்க கொடுத்தாரு. இயேசு காசுச்சா சிலுவையில் காணிக்க போகிறதுக்கு? பிதாவாகி தேவனுக்கு உலகத்துக்கு தான் என்ன தான் காணிக்க ஆச்சு அவருக்கு? 4 லிட்டர் ஜீவ ரத்தம். உங்களுக்கு அது பெருசாக தெரியல. உங்களுக்கு மனிதன் இயேசு சரி, இயேசு ரத்தம் எப்போ பார்த்தாலும் தாமசி ஜீவ சரி, ஜீவ ரத்தம் பெருசாகவே தெரியல யாருக்கும் அதை பற்றி. அந்த ஜீவனில் தேவி நீதி இயேசு பரலோக ராஜ்யமே வானத்தில் சகல அதிகாரம் இயேசு கிறிஸ்துக்குள்ள. அது சுகந்த வாசனை தேவனுக்கு ஆதம் முழு உலகத்து கொடுத்த என்ன நடக்கும் உனக்கு? பிசாசு நீக்கி அசுத்தாவிய அதில் கழிச்சு ஓடு பசுத்தாவி, தரித்திராவி, சாபாவி, மரணாவி, பாதாளை, வியாதியாவெல்லாம் போய் சகலத்தையும் 3ஆம் நாள் இயேசு 3ஆம் நாள் பாவத்துலேருந்து சாப்பத்துலேருந்து மற்ற பாதாளத்தை விடுதலை ஆகிட்டு 3 நாள் ஆஸ்பத்திரிக்கப்பட்டார். உலகத்தையே வாங்கிட்டார். நீ 30 வருஷமாக சர்ச்சைக்கு போகிற, 3 வருஷமாக சர்ச்சைக்கு போகிற, 40 வருஷமாக சர்ச்சைக்கு போகிற, 20 வருஷமாக சர்ச்சைக்கு போகிற, ஒரு அங்கிலும் முன்னேற்றம் இல்லை. இயேசு 3 நாள் தான். கையில் ஒத்த காசு இல்லை, புல் அரிக்குதுங்க இயேசு பார்த்தாக்கா. உன்ன மாதிரி என்ன மாதிரி உன் சாபத்தை, உன் பாவத்தை, உன் மரணத்தை, உன் தட்டு பாதாளத்தை தேர்த்துக்கிட்டு பேசுனதெல்லாம் ஜீவ வார்த்தை. அதனால தான் நம்முடைய செய்தி எல்லா சோயே ஜீவன் வேதா பேசுனதெல்லாம் ஜீவ வார்த்தை தான் பேசினார். ஜீவ காணிக்கு தான் கொடுக்குறாரு. கைவிட்ட பிதாவுக்கு ஜீவ ஹாபியுக்தி ஜீவனை, பிதாவிங்களுக்கு ஹாபியுக்தி ஜீவ சரி, ஜீவரத்தை, ஜீவ வார்த்தை, இயேசு சாமட்ட வாக்கு தத்துவம், பிதாவிகளுக்கு மன்னியம், ரோமர்கள், யூதர்கள், ஆதாம் முழு உலகத்து கொடுக்குறார். மரணமே வந்தாலும் உயிர் தெரிஞ்சவனும், பாதாளத்துக்கே போனாலும் உயிர் தெரிஞ்சவனும் பிதாவாகி தேவன் பார்த்தாரா இல்லையா? எவ்வளோ காணிக்க இயேசு போட்ட காணிக்க சிலுவையில்? இது எவ்வளோ காணிக்க? வானத்துக்கு சகல அதிகாரம் ஜீவ சரி. அந்த உனக்கு இயேசு ஏற்று ஞான திருவது ஜீவப்பம் ஜீவ சரி உனக்குள்ள இது இல்லைம்மா. அதை கொடுமா ஜனங்களுக்கு. இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கான். அதை பிதாக்குமார் ஆதம் முழு உலகத்து கொடு. அழகழிச்சு ஓடும் சாபம், அசுத்தாய், பாவ சாபம், மனதை பிசா தேவதூர்களாக ஒரு கல்லை போட்டாங்க. பசுத்தாய் சாவுக்கு எதிர்த்து உயிர் வானத்தில் பிசா தள்ளியை நச்சுக்கிறார். அப்படி போடணும் காணிக்க. ஜோயே ஜீவன் காணிக்க, ஜீவ சரி, ஜீவரதம். அதனால் ஐயா அவங்களாம் காணிக்காக போடுறாங்க. சபைக்கு இப்போ 1000 லட்சமாக கொடுக்குற. எனக்கு ஒன்றும் இல்லைன்னு கவலைப்பட்டு இருக்காது. ஒன்றுமே இல்லை. இந்த ஏழை விதிக்கு தன் ஜீவனுக்கு கூட எல்லாத்தையும் கொடுத்துட்டா. கிறிஸ்து இயேசுக்கு சுவாமிட்ட வாக்கு தத்துவத்தை. சிலுவில் இயேசுக்கு சுத்தமாக சுபம் செய்யும். கையில் காசு பேங்க் பேலன்ஸே இல்லை. இயேசு தரித்திரமானார். 2 கையில் ஆணி வச்சுட்டாங்க. ஓட்டக்கை சிலுவையில் ஓட்டக்கைனே நம்ம சுத்தமாக இல்லை, பேலன்ஸே இல்லை இயேசுக்கு சிலுவையில். ஆனால் என்ன ஆயிடுச்சு? ஜீவ சர ஜீவரத்தான் அதை கொடுக்குறாரு பாரு. அந்த இயேசு சரியா சத்து வலி அதை பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்குறாரு. ஆதாம் முழு உலகத்து குத்துக்கினே தான் இருப்பார். கொத்தது நாள் என்னது? 3ஆவது நாள் ஜோசிப்ப சரித்திர ஆசிரியர் இந்த ஏழை விதவை போய் ஆராய்ச்சி பண்ணி போய் கண்டுபிடிச்சி எழுதாரோ. பெரிய ஐஸ்வர்ய வாட்டியாக இருந்தாலும் அந்த ஏழை விதவை. அந்த மாதிரி இயேசு பற்றி என்ன 3ஆவது நாளில் பசுத்தாய் தேவதூது வானத்து உலகத்தையே கொள்ளை கொண்டார். பரலோகத்தையே போய் சேர்ந்தா இருக்குது. பூமியே சுதந்திரச்சாருன்னு போட்டுக்குது. அந்த காணிக்கு போட்டது ஜீவ சரி புல் அரிக்குது. மைண்டு இருக்குது. சத்தியத்தை கேட்டாங்க. அவ்வளோ பெரிய இயேசு உனக்குள்ளுக்கிறார். நானே வழியும் சத்தியமாக என் பிதா ஜீவன் குமார அந்த ஜீவ சரி ஜீவரத்தை இயேசுக்கு சாப்பிட்ட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அது என்ன பண்ணு? தேவனுக்கு செலுத்து. ஆதாம் முழு வலுத்து. ஆபிரகாம் எப்படி ஐஸ்வர்யவானா? ஆபிரகாம் எங்கே போனால் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டியே தேவன் தான் இருக்குது. அது இயேசுவன் பழைய ஏற்பாட்டில் எங்கே போனாலும் ஒரு பலிபீடம், ஒரு பைதட்டு சுகந்த பலியாக தேவன் தான் இருக்குது. அதுதான் சுகந்த. அதுக்கப்புறமா காணிக்க தசம் பாகம் பழைய ஏற்பாட்டில் பஸ் குவார்டர்ஸ் நிலைக்காலில் போகிறாங்க. பொண்ணோடு வெளியோடு வராங்க. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டு இயேசு கூட முதல்ல காணிக்க. இயேசு சத்திய ரத்தத்தை தேவி உன் சகோதரி குடும்பத்தார் என்னத்தா தேச இயேசு பரலோக ராஜ்யத்தை கொடு. தேவி நீதிட்டு உயிர். அதுக்கப்புறம் தான் நீ இந்த சரீர காணிக்க கொடுக்கணும். 50,000 10,000 5,000 2,000 1000 தசம் பாகம் காணிக்கலாம். இவங்க ஜீவ காணிக்க சூரிய தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்கு எங்கே பார்த்தாலும் கவலை பயம் வெறுப்புக்க சுயநீதி அநீதி வச்சு இங்கே இந்த காணிக்கை போட்டு கட்சியில் அற்ப காணிக்கை போச்சு தமிழம்மா. அப்போது இயேசுவை தந்துருள் இவ்வளவாய் உலகத்தில் அன்புதான். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் இங்கே பவுல் சொல்கிறார் பார். எபேசியர் 5:1 ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. எபேசியர் 1 5ஆம் அதிகாரம் 1-2 கிறிஸ்து நமக்காக தம்மை
தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். போடுதம்மா எடு. எபேசியர் 5:2 படிச்சுக்கிறோம். எபேசியர் 5:1-2 சத்தமா படி. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நம்மில் அன்பு கூர்ந்தாராம் சிலுவையில. என்னது? சுகந்த வாசம் காணிக்கையாக பலியாக இயேசு பரலோகத்தை தேவனி சகலம் இச்சிக்கப்பட்ட சகலம் அந்த பலி ஜீவ பலியில் கொடுத்து அன்பு கொண்டு நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ள. சகோதரனை நேசி, அகோப்பி அன்பு செலுத்து. சகோதரனை பகிச்சின்னு மாமியார் மாமனார் நாத்தனார் சுய நீதி அநீதி நன்மை தேவை வச்சு இங்கே காணிக்கப்பட்ட அது அற்ப காணிக்க. என்ன அன்பு? தேவ அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். புரியுதா? இயேசு இவ்வளவாய் உலகத்தில் ஆமாம் ஆதாம்லேருந்து 2 முழு ஒரு ஆள் கூட பகைக்கல சிலுவையில். அதனால் அந்த காணிக்கை பெரிய காணிக்கையாக மாறி கட்சியில் பாதாளத்தை வென்று சாபத்தை வென்று மன தரித்திர உலகத்தையே ஜெயிச்சு பிஷா இந்த உலகத்தையே வாங்கி பல்லோது போய் தேட்டார். அந்த காணிக்கை அந்த ஜீவ காணிக்கை உனக்குள்ளே இருக்குதியா? இயேசு உனக்கு இயேசுக்கு சாப்பிட்ட வாக்கு தத்துங்குது. அப்போது கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனை காணிக்கையாகவும் பலியாகவும் கொடுத்தார். தேவனுக்கு பிதாவே உங்களுக்கு ஆவியோ வைத்து அந்த ஜீவ ஜீவ ரத்தம் கொடுத்தாருமா. மனுஷனுக்கு பாவத்தை சுயநீதி அநீதியை நன்மத்தை மனுஷன் ஜீவரத்தான் கொடுக்குறாரு. ஜீவசரி பிதாவிற்கு மணி சொல்லி ஜீவசரி ஜீவர் இயேசு அவனோட வாக்குத்தத்தை கொடுக்குறாரு. தேவன் மனுஷன் தேவனாகிய கத்திரிடத்தில் முயற்சியோடு முழாத முயற்சியோடு அன்பு கூறுவாய். என் அன்பு இயேசு அன்பு. அது ஜீவன் வான பரலோகத்தை கொடுக்குது. அது கொப்பாய் 2வது முன்னெடுத்த அன்பு பிறந்தது. என் அன்பு இயேசுவின் அன்பு. மனித அன்பு தேகம் மாசுபட்ட அன்பு, தாய் அன்பு தகவலானது மாசுபட்ட அன்பு, சுயநலங்கள் அன்பு. இந்த அன்பு இயேசுவின் அன்பு. அது தேவி நீதி தூதல் பிதா ஆதம் முழு உலகத்து குத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீ 2 காசு போட்டாயன்னா நீ 1000 ரூபா கொடுத்தா 10,000 1 லட்சம் கொடுத்தானே. இதுதான் பெரிய காணிக்கன்றார். அந்த இயேசு அன்பில் தேவி நீதி தூத்தல் ஆதாம் 2 வரைக்கும் முழு உலகத்துக்கு பிதாவுக்கு உன் குடும்பத்தார் இனத்தார் தேசத்தார் மாம்சமான யாவருக்கும் போதுமா விளக்கம். ஆமாம் இந்நேரம் மழை கட்சி வீழ்ந்து கையை தட்டி இந்நேரம் ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட அமெரிக்கா தென்னாப்பிரிக்காவில் இந்த செய்தி கேட்டிருந்தானா கையை காலெல்லாம் தட்டி தும்சமே பண்ணிட்டுருப்பான். அவ்வளோ பெரிய சத்தியம் இது. அதனால் அந்த ஏழை விதவை சரித்திரத்தில் பெரிய ஆசீர்வாதமாக இருந்தான்னு ஜோசிபர் சரித்திர ஆசிரியர் எழுதிக்கிறான்னு எனக்கு பைபிள் காலேஜ் படி ஒரு வாத்தியர் சொன்னார். இந்த ஏழை விதவையுடைய எதிர்காலம் அப்படின்ச்சான். அப்போது கிறிஸ்துவ மென்டாலிட்டி கிறிஸ்துவை கொடுக்கணும், தேவனிடத்தில் அன்பு கூறணும், மக்கள் இடத்துல அன்பு கூறணும் ஒரு மனநிலையோடு காணிக்கை செலுத்திக்கிறார். அதுதான் இயேசு பார்த்து பெரிய காணிக்கைன்னு சொன்னாரே தவிர மற்றபடி இல்லை. அப்போது மனுஷன் முகத்தை பார்க்குறான், கர்த்தரோ இதயத்தை பார்க்குறாரு. நீ ஒவ்வொரு முறை நாத்தியம் போய் சபையில் ஒவ்வொரு வாரம் காணிக்கை போடுறதுக்கு முன்னாடி தேவநாயகத்தில் ஜீவசாரி ஜீவர் ஆதாம் முழு இயேசு அவனை பரலோகராகி குடிக்கிறேன்னு சொல்லி காணிக்கை போட்டுப்பாரு. பேசுகிற எனக்கும் சேர்த்தா அந்த செய்தி உங்கள் வாழ்க்கை இருக்கிற மாதிரி இருக்காது. 3 நாளைக்கு அப்புறம் இயேசு உலகத்தையே கொள்ளை கொண்டார். இவ்வளவா அன்பு கொண்டார். அன்பிலே நடந்தோம் தம்பியில் தவிர அன்புக்கு அன்பு கொண்டது போல அன்பிலே நடந்தது. தேவ அன்பில் இயேசு பரலோகராகி பஸ் சபிக்கிறாசு பக்கத்தில் சத்துரு துன்பப்பட்டு ஜபம் பண்ணு கிறிஸ்துவ தான் கொடுக்குறாரு சிலுவையில். ரோமர் 70 ஆதாம் முழு உலகு பசு பிதாவை இந்த அறிவான வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. இனி நான் இல்லை, இயேசுவே எனக்குள் பழி திறக்கிறார். ஆண்டவரே சோத்தரிக்கிற கத்தாவே எங்கள் கிட்ட காணிக்க என்னுமே இல்லைனாலும் இயேசு இருக்கிறீர் கத்தாவே. நாங்கள் இயேசு ஏற்றுக்கிறோம். ஞானத்தான திருவிருந்தில் பங்கு வானத்தில் பரலோக ராஜ்யமே இருக்குதப்பா. அதை பிதாகுமார் பசுத்தாக்கி வாய்நாள்லாம் கொடுக்குறோம். ஆதாம் காலத்துக்கு முழு உலகத்துக்கும் இயேசு ஜீவன் பழி கொடுத்துட்டே இருக்கிறதாவே. நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனை அந்த ஜீவனில் இயேசுவை வடி இயேசு ஜீவன் இயேசு நன்மத்தை மாதிரியே தக்கவரில்லை. அந்த இயேசு ஜீவனில் தேவி நீதி தூது இயேசு சொல்லாமட்ட வாக்கத்துக்கு அதை பிதாகுமார வாய்நாள்லாம் கொடுக்குறோம். இடைவிடாமல் கொடுக்குறோம். குடும்பத்தார் இனத்தார் தேசத்தார் ஆண்டு சோதம் மாம்சமான ஆதாமும் முழுவதும் கிராம சோழர் வடார்காடு தமிழ் முழு உலகத்துக்கும் வாய்நாளாக கொடுக்குறோம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இயேசு சரியா இயேசு சாப்பிட மத்தியஸ்தமாக கொடுக்குறோம். பிதாகுமார் ஃபஸ்ட்டாகி கொடுக்குறோம். ஆதாம் காலத்துக்கு முழு உலகத்துக்குறோம். 800 கோடி பேருக்கு சொல்லி கொடுக்குறோம். எங்கள் சபை குளோபல் சர்ச் ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட அமெரிக்கா தேவை முழு உலகத்து 816 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்கு ஆதாம் காலத்துக்கு 2 முழு உலக ஜனங்களுக்கு இயேசு ஜீவன் பரிவில் கோடி
வானத்து நட்சத்திரங்களை பூமியின் தூளை போல இயேசு சாமட்ட வாக்கு தத்துவத்தை பிதாக்குமார் ஆதாம் முழு வளத்துக்கு வாழ்நாள்லாம் உங்களுக்கு இடைவில பூமி எங்கும் கொடுக்குறோம். வானத்துக்கு பூமிக்கு சமுதிரம் பாதம் இயேசு சாமட்ட வாக்கு தத்தை தேவநீதி இது பரலோக ராஜ்யம் சுக பலன் ஜீவன் ஆஸ்வாதாய் ஜீவ ரத்தத்துக்குள்ள தேவநீதி உயிர்த்தில் உணர்வு ஹாபிட் படி ஏற்றுபடி வாழ்நாள்லாம் உங்களுக்கு இடைவிடாம உங்களுக்கு எக்கால் கொடுத்துட்டே இருக்கா இடைவிடாமல் காணிக்க செலுத்த இயேசு ஜீவன் பரி வானத்தில் சகலாத பிதாக்குமார் ஆதாம் முழுத்துக்கு வாழ்நாள்லாம் கொடுக்குறோம். இயேசு சாமட்ட வாக்கு தத்துவத்தை அசுத்தாய் தோத்திரம் பசுத்தாயிரம் தேவத்தோடு பண்ணி முழு உழைத்து பசுத்தாய் அலையிலையாக இறங்கப்படி ஜபிக்கத்தா 816 கோடிக்கு அதிகமான ஜனங்க இந்திய தேசம் 140 கோடி ஜனங்க வேலூர் மாவட்டம் எல்லாம் நன்மத்தையுமே தேவேந்திர அசுத்தாவி உலகம் பிசாசாகுது. இயேசு ஜீவன் பரிவச்சு அவன் இலக்கத்தை 816 கோடிக்கு அதிகமாக 140 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்கு சோழவரம் கிராமம் வேலூர் வடாக்காடு மொழி எல்லா திருச்சபை ஜனங்களும் இயேசு ஜீவன் பரி இயேசு சாமட்ட வாக்கு தத்துக்களை பிதாகுமார் பசுத்தாக்கு ஆதாம் முழுவதுக்கு வாழ்நாள்லாம் கொடுக்க இடைவிடாமல் கொடுக்க ஏக்கால் சோது வித்திரீத்தமாக கொடுக்குங்க தாய் தேவநீதி உயிர் இயேசு சாமட்ட வாக்கு தத்துக்கலாம் பழுகி பெருகி நிரம்பி வாய்ந்து கொடுக்குறக்கத்தா சாலமோன் வெங்கல 1000 சாலம் செலுத்தி அன்றது கத்த சாலமோன் தரிசனமாய் நீ விரும்புறது கேள்னு சொல்லி சாலமோன் ஐஸ்வர்யம் ஆக்குறாரு. சாலமோன் 2 நாள் ஆகுமா 1ஆம் சாலமோன் கத்துடைய வெங்கல 1000 சர்வாங்க செலுத்தி அது இயேசு பழைய ஏற்பாடம் அன்றுராத்தில் கத்த சாலமோன் நீ விரும்புறது கேளுன்னு கொடுக்குறாரு. அதுதான் பெரிய காணிக்க உழைச்சது ஆடுகளை பலிச்சது 2 நாள் 7ஆம் அதிகாரத்தில் சாலமோன் காலம் பொற்காலமாச்சா தேசமே இலை பார்த்தா எங்கே பாரு லட்சக்கணக்கில் பலி செலுத்துறான். படியேற்ப இயேசு பைதற்ற பலி இயேசு பைதற்ற ஆட்டுக்குட்டியே அதை தேவன் தனக்கு உலகத்தில் சாலமோன் விருப்பமெல்லாம் நிறைவேறு 40 வருஷம் தேசத்தில் யுத்தமே இல்லை பொற்காலமாச்சா சாலமோன் ராஜ்யம் அவன் விசுவாசத்தை பாரு சாலமோன் விசுவாசத்தை பெரிய ராஜா அவன் ஐஸ்வர்ய மகிமை கனவு புகைச்சிக்கே தியானானா சாலமோனின் பெரியவர் இயேசு ஜீவன் பரி இயேசு சாமட்ட வாக்கு தத்துவத்தை பிதாகுமார் பசு ஆதாம் மூடு வளர்ந்து கொடு. இந்த சாலமோன் யார் ஆடு மேய்க்கிறவரா தாவீது மகன் தான் இந்த சாலமோனு. இந்த ஏழை கூப்பிட்டான் தாவீது அவனா பெரிய ஐஸ்வர்யவாக கத்திரினான் எக்காலும் துதி எப்போது துதி தோத்த கிறிஸ்துவ தேவன் தர உலகத்து கொடுக்குறான். ஆடு மேய்க்கிற ஏழை தாவீது பெரிய ஐஸ்வர்யவானும் கனவு ராஜாவாகிறார். எஸ்ஆர் ராஜாத்தி தாய்தவன் அனாதை பெண்ணு கத்திர விசுவாசிக்கிறார் 128 ராஜாத்தி ஆக்குறாரு. வேதத்தில் கவனம் பாத்திரமெல்லாம் கத்தரை கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாங்க. உன் பின்னணி எதுவாக இருந்தாலும் சரி யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான். கத்தருடைய வசம் நிறைய கத்தர் யுகத்துக்கு அதிபதி ஆக்குறாரு. அவங்க சரித்திரம்லாம் பாரு பைபிளே ஏதோ பட்டுக்குது. யோசேப்பு சரித்திரம் ஏழை விதவை இது அனாதை பெண் எஸ்ஆர் ராஜா 120 ராஜ்யத்தை ஆகுது. அப்புறம் அந்த ஏழை விதவை பற்றி ஜோசிப்பு சரித்திர புத்தகம் எழுதிக்குதான். இந்த ஏழை விதவை கிறிஸ்துவை குறித்த வெளி பைதற்ற பள்ளி தேவந்தர் பெரிய ஐஸ்வர்ய தோப்பு தோற வீடு வசதியோடு இந்த உலகத்துக்கு கடந்து போனான்னு சரித்திராஜ் எழுதுறார். லெலுயா உன் சரித்திரமும் ஏதப்படும். பசு பிதாவே இந்த அரிமான நாளிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை ஆதாமுக்குள்ளே பிறந்தாங்க. நான் சிலுவையில் இயேசு ஆதாமின் பாவத்தை சாபத்தை மன தரித்திர பிதாவிற்கு மண்டிபடி ஜீவரத்தை சுகந்த வாசம் பாடிக்கையாக தேவனத்தில் அன்பு தேவன் கைவிட்ட பிதா மேலே கசப்பில்லை காட்டுக்கு தெய்வ பகை கசவன் இயேசு ஜீவன் பரிவு பல்லு வானத்தோடு பல்லோகத்தே குத்தாருக்கத்தாங்க. கடைசி சொட்டு ரத்தத்தை ஆதாம் முழுவதுக்கு கொடுத்தார். பிதாவாகி தேவன் ஆதாம் தேவநீதி கொடுத்தார். ஃபேக்ட் உண்மை. 3ஆம் நாள் பாதாளம் தேவதூர் கல்லப்பட்டு பசு தாவி வானத்தை புதிய உலக பாவத்தை மரணத்தை பாதாளத்தை ஜெயிச்சு இந்த சோயை ஜீவனை இந்த கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை உலகமெல்லாம் போய் சொல்லி இந்த செய்தியை நாங்கள் ஷேர் பண்ணுறக்கத்தா இந்த ஜனங்களுக்கு தேசங்களுக்கு பட்டத்துக்கு முழு உலகத்துக்கு இயேசு ஜீவன் பரிமதி இயேசு சாமட்ட வாக்கு இயேசு சரீரத்து வேலை போடும் இயேசு ரத்தத்து வேலை போடும் வானத்துக்கு சகல அதிகாரம் உலகத்தில் பெரிய காணிங்க இயேசு இயேசு சாமட்ட வாக்கு அதை போய் தேவன் தனக்கு ஆதாம் உங்களுக்கு மத்தியஸ்மாக கொடுக்கும் வாய்நாள்லாம் கொடுக்க இடவே எக்காலம் வாய்நாள்லாம் கொடுக்க இடமே போகலாம் ஓடாக தேவநீதி உயிர் இயேசு சாமட்ட வாக்கு கொடுக்குறோம் கொடுத்து கொண்டே பாவட்டுமான அசுத்த பசுத்த தேவதோட வட்டக்கதா மாபெரிய பிள்ளைட்டுக்கிறாங்க பெரிய காட்சி இயேசு நாமத்தில் எல்லா ஜபரியும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் கொடுக்கப்படுது. ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் எஃப்ஜிசிஐ வெள்ளூர் ஒரு சேனல் இருக்குது. எஃப்ஜிசிஐ வெள்ளூர் பகுதியில் நான் ஊழியம் செய்கிறேன். இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்களும் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உலகத்தில் எங்குமே கேட்டு விலையேற்பட்ட சத்தியங்கள் ஏராளம் செய்தி 100க்கு 100 ஜீவம் உலகத்தில் எங்குமே கேட்டு விலையேற்பட்ட சத்தியம். இந்த செய்தியை உங்கள் நண்பர்களும் பிள்ளைகளுக்கெல்லாம் குறைந்தது ஒரு 100 பேருக்காவது செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஏராளமான செய்திகள் கொடுத்துருக்கிறேன். இந்த கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பெறணுன்னா என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. செங்கு பிசாசின் பல்லவில் அக்கப்பட்டு யாவரும் நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனே கூட தேவன் தன் ஆதாம் முழுவதுக்கு அசுத்தாய் திமுவாதக்காரன் லேகு பெரும்பாடு எல்லாரும் விடியில் இருக்கிறேன்.
இயேசு ஊழியம் திருடவும் கொள்ள வழிக்கு வேறு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக பரிமாணப்படும் வந்தேட்டார். இயேசு எத்தனை சுகந்த வாசனை காணிக்கை தான் கொடுக்குறாரு. எல்லா தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழுவலுக்கு வியாதியில் சாபத்தில் பாவத்தை மறுத்து பார்த்து எல்லாத்துக்கும் வெளியில் இருக்கிறார். ஜீவ காணிக்கை கொடுக்குறாரு. இயேசு சரியாக சத்தத்தை அந்த பிதாவுக்கு ஆதாம் வந்து முழுவல் கொடுக்குறாரு. அதனால் இந்த ஜோயே ஜீவன் வேதாம் சதி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தி நீங்கள் ஷேர் பண்ணணும். ஆமாம், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்கள். ஆமாம், அந்த செய்தியில் கத்திரவங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கத்திரவங்களோடு கூட பேச்சு உங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். அதனால் நீங்கள் கத்திர கனம் பண்ணணும். நீங்கள் கத்திர கனம் பண்ணால் கத்திற்கு காணிக்கை செலுத்தணும். இந்த செய்தி மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டுள்ள கத்திரை கனம் பண்ணுகிற விதத்துக்காக கத்திற்கு காணிக்கை செலுத்துங்கள். கத்திற்கு காணிக்கை செலுத்த விருப்பத்தால் என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. துளசிராமன் என்னுடைய பெயர். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கத்திற்கு காணிக்கை செலுத்துங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கையில் காசு இல்லையேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. கிறிஸ்து உங்களுக்குள்ள இயேசு பரலோக ராஜ்யம் இருக்குது. சிலுவையில் உங்களை மாதிரி தான் ஆகிட்டாரு. கையில் ஒன்றுமே இல்லை. இயேசு கவலைப்படல. கவலைப்படுறது ஸ்டாப் பண்ண. கவலைப்பட்ட சுத்தாவி தான். கிறிஸ்து இயேசு ஜீவன் வானது பரலோகம் அந்த தேவன் தனக்கு அவதம் வந்து கொடுத்துப்பார். சூழ்நிலமாக அசுத்தாவோட பசுத்த தேவதூர்களை பணிவு செய்ய நீ உலகத்துக்கு பூமிக்கு உப்பாக இருப்பாய். கத்த இந்த வார்த்தை கொண்டு உடனே ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. இந்த செய்தி 3/11/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியிலே கொடுப்பது. கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.